இப்போ எல்லாரும் போல் சின்னத்துக்கு விண்ணப்பிக்கணும்னு வரும்போது அந்த காலகட்டத்தில் நான் வெள்ளத்தில் ஏற்பட்ட இந்த பாதிப்புக்கு மக்களோடு நின்றுட்டேன். அதை கவனிக்கல. 6 மாதத்துக்குள்ளே அந்த சின்னத்தை கேட்டு விண்ணப்பிக்கணும்னு ஒரு கால அவகாசம் இருக்குது தேர்தல் ஆணையத்தில். அப்போ நான் அதுக்குள்ளே விண்ணப்பிக்கிறதுக்குள்ள ஒருத்தர் விண்ணப்பிக்கிறார். அண்ணே சீமான் அண்ணன் அவர்களுக்கு அவருடைய சின்னம் வேண்டும்னா முதல்ல அப்ளை பண்ணணும். அப்ளையே பண்ணல. என்ன காரணம் சொல்றாரு? சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, அவளை அப்ளை பண்ண மறந்துட்டேன்னு சொல்றாராம். சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, அப்ளை பண்ண மறந்துட்டேன். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா சீமான் அண்ணன் இருந்தால் அந்த சின்னம் அவருக்காக இருக்கும். அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை. 6% வாக்கு, 2 சட்டப்பேரவை உறுப்பினர் அல்லது 25 எம்பிக்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா ரெனியூ பண்றதுக்கு அந்த விண்டோல அப்ளை பண்ணணும். சீமான் அவர்கள் அந்த விண்டோல அப்ளை பண்ணல. அண்ணாமலையா சீமான் அண்ணன் வீட்டுக்கு போய் கையை பிடிச்சு அண்ணே நாம் தமிழர் அப்ளை பண்ணாதீங்க நான் சொன்னா அவ்வளவு விண்டோ இருந்து நாம் தமிழர் அப்ளை பண்ணல. இன்னொரு கட்சி அவங்க அப்ளை பண்ணி அவங்க அந்த நாம் தமிழருக்கு இதற்கு முன்பு இருந்த விவசாய சின்னத்தை அவங்க வாங்கியிருக்காங்க. நீங்க புரிஞ்சுக்கணும், மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். அண்ணாமலைக்கும் நாம் தமிழர் அவர்களுக்கு இதற்கு முன்பு ஒதுக்கப்பட்ட சின்னம் கிடைக்காததற்கும் என்ன சம்பந்தம்? இவர் அப்ளை பண்ணியிருந்தா அவருக்கு கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஓகே, நான் 6 தேர்தல் போட்டிட்டு இருக்கேன். சட்டசபை, பிறகு உள்ளாட்சியில் 2 கட்ட போகிறோம். இது இடைத்தேர்தல், பை எலெக்ஷன், லோக்கல் பாடி எல்லாத்துலேயும் நான் போட்டிட்டு இருக்கேன். பாராளுமன்றம் எல்லாத்துலேயும் போட்டு நாடாளுமன்றம் போட்டிட்டு இருக்கேன். 7 விழுக்காடை தொட்டிருக்கேன். நீ 8 விழுக்காடுக்கு மேலே போனாதான் ரெகக்னைஸுங்கிற. டெல்லி ஹைகோர்ட்டுக்கு நாம் தமிழர் கட்சி போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய நீதிபதி சொல்றாங்க தேர்தல் கமிஷன் பண்ணியிருக்கக்கூடியது சரிதான், ப்ரொசீஜர் படி பார்த்தா நீங்க அப்ளை பண்ணல, கேட்டா நீங்க மறந்துட்டேன்னு சொல்றீங்க. இன்னொரு கட்சி அப்ளை பண்ணிருக்கு, அவங்க இந்த சின்னத்தை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல அவங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, அதை தாண்டி இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை ஆண்டு காலமாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய நீங்கள் ஏன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஏன் மாறல? ஏன் நீங்க 6% வாக்கு பிளஸ் 2 அசம்பிளி வின்னிங் கேண்டிடேட் அல்லது ஒரு லோக்சபா, இதெல்லாம் நீதிமன்ற கேள்வி கேட்டிருக்காங்க. சம்பந்தமே இல்லாம எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்ல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சீமான் அண்ணன் எம்எல்ஏ பழிய போறார். தொண்டர்கள் நியாயமா சீமான் அண்ணன் மேல கோவப்படணும். ஒரு கட்சியினுடைய தலைவர் சின்னத்துக்கு அப்ளை பண்ணல, அது சீமான் அண்ணன் தவறா? என் தவறான? சீமான சின்னத்துக்கு அப்ளை பண்ண வேண்டியது அவரு பொறுப்பு. அவர் அதை செய்யாம இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம எம்எல்ஏக்கு பழிய போறாருன்னு. அதனால் சீமான் அண்ணன் அவர்கள் உண்மையை தெரிஞ்சு பேசணும். அவருக்கு இந்த ப்ராசஸ் தெரியுமா, இந்த ப்ரொசீஜர் தெரியுமா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா என்னன்னு தெரியுமா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு எவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்குன்னு அவருக்கு தெரியுமா? எதுவுமே இல்லாம அண்ணாமலை முதல்ல மோடியை திட்டுவார், இப்ப புதுசா அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க தான் காரணம் என்னன்னு. ஆனால் இந்த வழக்கு தலைமை நீதிபதி மன்மோகன் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. தேர்தல் கமிஷன் தரப்பில் விதிமுறைகள் அடிப்படையில் மட்டுமே சின்னங்கள் ஒதுக்கப்படுவதாக வாதிடப்பட்டது. கரும்பு விவசாயி சின்னம் வழங்காதது தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என நாம் தமிழர் கட்சி தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது பேசிய தலைமை நீதிபதி, நாம் தமிழர் கட்சி என்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்ல. ஒரு கட்சிக்கு குறிப்பிட்ட எம்பி எம்எல்ஏக்கள் இருந்தால்தான் நிரந்தரமாக ஒரு சின்னத்தை ஒதுக்க கோரிக்கை வைக்க முடியும். கரும்பு விவசாயி சின்னம் என்பது பொதுவான சின்னம். முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் தேர்தல் கமிஷன் அந்த சின்னத்தை வேறு ஒரு கட்சிக்கு ஒதுக்கிவிட்டது. அவர்கள் இதையே ஒரு நடைமுறையாக பின்பற்றுகின்றனர். அதை எப்படி மாற்ற முடியும்? நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னம் லக்கி இல்லை போல தெரிகிறது. எனவே வேறு ஒரு சின்னத்தை தேர்வு செய்து போட்டியிடலாம் என கருத்து தெரிவித்த நீதிபதி வழக்கு விசாரணையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். ஒரு சின்ன பையன் ஒண்ணு கிடையாது. திமுக எத்தனை வருஷம் ஆன கட்சி, அதிமுக எவ்வளவு, பிஜேபி இவர் தம்பி அருமை சகோதரர் அண்ணாமலையோட கட்சியை 100 ஆண்ட தொடப்போது எவனோ ஆரம்பிச்சவன், எவனோ உருவாக்குனவன். தம்பி, இந்த கட்சி நானே மண்ணு மிதிச்சு, நானே மண்ணை குலைச்சி, செங்கல் வச்சு அறுத்து நானா கட்டுற கட்டடம். இது அப்படி கிடையாது. நீ கூட்டணி தேடி அலைகிறீங்க, அவர் கூட்டணி தேடி அலைகிறாரு, இவர் கூட்டணி தேடி அலை. தமிழ்நாட்டில் ஒரே கட்சி பெரிய கட்சி நான் தான். 40 தொகுதியிலையும் போட்டிடுவேன், 234 போட்டிடுவேன். அதெல்லாம் சீமானன் அவர்கள் மீது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு அவர் மீது எப்பொழுதும் மரியாதை இருக்கு. காரணம், தனியா நிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணாம, அப்ளையே பண்ணாம எலெக்ஷன் கமிஷனை கொடுனா எப்படி எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்கன்னு